ஹாய், நான் டாக்டர் சரோஜினி பழனிலேருந்து வரேன். ஓஸ்டேட் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தானில் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இன்டர்ன்ஷிப் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நான் தேர்ட் இயர் போக போகிறேன். ஸோ நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் நீட் முடித்ததும் யூனிவர்சிட்டி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னோட மெயின் கன்சர்ன் சேஃப்டி அண்ட் அஃபோர்டபுள் ஃபீஸாக இருக்கணும், ஸ்டடீஸ் குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஸோ நான் என் வீட்டில் சொன்னப்போ அவங்க சொன்னது, நீ உன்னை படிக்க வைக்க நாங்கள் ரெடி, பட் நீ சேஃபான கண்ட்ரியில் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ நான் இன்னும் டீப்பாக சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் எனக்கு பெஸ்ட்டாக கிடச்சிது கிர்கிஸ்தானில் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ அப்போ நம்ம யார் மூலியமாக காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்னும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சும் போது எனக்கு கிடைச்சது டாக்டர் பிரசாத் அண்ணாவோட காண்டாக்ட். ஸோ டாக்டர் பிரசாத் அண்ணாவை காண்டாக்ட் பண்ணி எப்படி அட்மிஷன் போடணும் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அண்ணா எனக்கு டீட்டெயில்ஸாக எல்லா டீட்டெயிலும் கைட் பண்ணி எனக்கு அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அப்படி இருந்தும் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்படி ஸ்டடீஸ் இருக்கும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், மெஸ் எப்படி இருக்கும், எல்லாமே சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிது. ஸோ இங்கே அட்மிஷன் போட்டு நான் இங்கே படிக்க வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நான் எப்படி சர்ச் பண்ணணும், எனக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே இருந்தது. ஸ்டடீஸ் வைஸ் என்ன க்ரோ பண்ணிக்கிறதுக்கும் சரி, மெஸ்லேயும் சரி, ஹாஸ்டல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் என்னெல்லாம் நினச்சேனோ, படிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்னு நினச்சேனோ அது எல்லாமே இங்கே ஸ்டடீஸில் நல்லா இருந்தது. அண்ட் தென் மெயினான கன்சர்ன் சேஃப்டி. ஸோ இங்கே நம்மளோட லோக்கல் பீப்புளாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் வெல் மேனர்டாகவும் பிஹேவ் பண்ணுவாங்க. நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது, நம்மளை நல்லா ஃப்ரெண்ட்லியான விதத்துலேயே ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஹாஸ்டலுமே நமக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அந்த ஹாஸ்டல்லையும் 10 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் 10 o'clock ஹாஸ்டல் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இப்போ நீங்கள் எங்கேயாவது ஷாப் போகிறீங்க, வெளியே போகிறீங்கனாலுமே உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து நம்மளை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உமன்ஸையும் சரி எல்லாரையுமே ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது இங்கே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். அண்ட் தென் திஸ் இயர் என் தம்பி நீட் எழுதியிருக்கான். ஸோ அவனுக்குமே இங்கே அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டடீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல், மெஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அவன் கொஞ்சம் ஃபுட்டி, அவனோட மெயின் கன்சர்ன் வந்துட்டு ஃபுட் எப்படி இருக்குமோன்னு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி இங்கே கவலைப்பட வேணாம். ஏன் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து மெஸ் வச்சு நடத்துகிறாங்க, அதுவும் இருக்குது. ஸோ ஃபுட் நமக்கு வீட்டில் என்ன ஃபுட் ப்ரிஃபர் பண்ணுவோமோ அதே ஃபுட் இங்கேயும் கிடைக்கும். அண்ட் தென் இங்கே நான் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன். நான் எப்படிலாம் என்ன க்ரோ பண்ணிக்கணும்னு நினச்சினா அது எல்லாமே இங்கே முடியுது. ஸோ அவனாலையும் அதெல்லாம் இங்கேயே முடியுமேன்னு சொல்லிட்டு இங்கே அட்மிஷன் பண்ணிட்டோம். அந்த அட்மிஷனுமே டாக்டர் பிரசாத் அண்ணா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் யாருக்காவது அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.